வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு தட்டச்சு தேர்வுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஆகஸ்ட் 2023 தேர்வு கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேர்வு வரைவுக்குள் செல்லும் முன் பேனா, பென்சில், ஸ்கேல், ரப்பர், ஹால் டிக்கெட் ஆகியவற்றை கையில் எடுத்து கொள்ளவும். ஓகேங்களா? எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளை மறுநாளுக்குள்ள நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல், ஒரு பென்சில், ஒரு ரைசர் அண்டு ஹால் டிக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. தேர்வு ஆரம்பம் ஆகும் முன்னர் நேரம் கிடைத்தால் தங்களது மிஷினில் சரியாக அனைத்தும் இயங்குகிறதா என ஒரு முறை சரிபார்த்து கொள்ளவும். போன உடனே உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறதுனா ஒரு பார்த்தீங்கன்னா 1 வைக்கணும். ஸ்பீட் அடிக்கணும் 1.5 அண்டு 2 வச்சுக்கிட்டு நீங்கள் அடிக்கலாம். ஓகேங்களா? அது தப்பு கிடையாது. ஏஎஸ் இங்கிலீஷ் ஏஎஸ்டிஎப் இல்லை ஏலானாக்கா வார்த்தை ஷிஃப்ட் பிடிச்சி அடிக்கலாம். பார்த்தீங்கன்னா பொறுமையாக அடிங்க. ஓகேங்களா? தேர்வுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஹால் டிக்கெட்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு மிஷின் கரெக்டாக பார்க்கணும். தேர்வு ஆரம்பம் முன்னர் நேரம் கிடைத்தால் தங்களது மிஷினில் சரியாக அனைத்தும் இயங்குகிறதா என ஒரு முறை சரிபார்த்து கொள்ளவும். தேர்வு அறைக்குள் சென்றவுடன் அருகில் இருப்பவர்களுடன் பேசாமல் அமைதி காக்கவும். ஓகேங்களா? எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அமைதியாக இருங்க. தேர்வு அறையில் வழங்கப்படும் வருகை பதிவேட்டில் அட்டண்டன்ஸ் கண்டிப்பாக கையெழுத்திட வேண்டும். இப்போ எக்ஸாமுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்திருக்கீங்க கண்டிப்பாக. அப்போ தான் உங்கள் பேப்பர் கரெக்ஷன் கரெக்டாக பண்ணுவாங்க. அதனால் உங்களுடைய வருகை பதிவேட்டில் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டுருங்க. முதலில் ஸ்டேட்மெண்ட் மற்றும் லெட்டர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேப்பர் என்றது என்னப்போ ஸ்டேட்மெண்ட் லெட்டர். இரண்டாவது வேகம் ஸ்பீடு நடைபெறும். ஓகேங்களா? ரெண்டாவது லெட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்வு அறை கொடுக்கப்படும் விடைத்தாளை சரிபார்த்து மெஷினில் பொருத்திவிட்டு தட்டு செய்ய தயார் நிலையில் வைத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா வெப்பர் ஷீட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிரப்பவும். அதில் பார்த்தீங்கன்னா எப்படி நிரப்பதை நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்தது முதலில் ஸ்டேட்மெண்ட் தேர்வு அறையில் வெப்பர் ஷீட் கொடுப்பாங்க. வெப்பர் ஷீட் நிரப்ப ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அதை அந்த அறை கண்காணிப்பிடம் மட்டுமே கேட்க வேண்டும். இப்போ ஃபில் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏதாவது உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா அறையில் இருக்கிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா கேட்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பர் ஷீட் பார்த்தீங்கன்னா வேப்பர் ஷீட்டு ஒட்டப்பட்டு உள்ள துண்டு சீட்டில் மட்டும் தங்களது பதிவு எண்ணை ஆல் டிக்கெட்டை பார்த்து சரியாக நிரப்ப வேண்டும். தவறும் பட்சத்தில் தேர்வு முடிகள் வெளியிடப்படாது. உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா வேப்பர் ஷீட்டு கொடுத்தீங்களா? ஓகேங்களா? ஆன்சர் ஷீட்னு சொல்லுவாங்க அது. ஓகேங்களா? அந்த அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரா, செகண்ட் பேட்சா, மூணாவது பேட்சா அந்த இதை எழுதிட்டு கரெக்டாக நிரப்ப வேணும்னு சொல்லியிருக்காங்க. தவறும் பட்சத்தில் அந்த ஆல் டிக்கெட்டில் உங்களுடைய ஆல் டிக்கெட் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் நம்பரை கரெக்டாக எழுத சொல்லியிருக்காங்க. முதல் தாள் அல்லது இரண்டாம் தாள் தட்டச்சு செய்யும் போது எதிர்பாராத விதமாக தட்டச்சு இயந்திரத்தில் டைப்ரைட்டிங் மிஷின் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் அதை அந்த அறை கண்காணிப்பிடம் உடனே தெரிவிக்க வேண்டும். ஏன்னா இப்போ மிஷின் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்களுக்கு டைமிங் எக்ஸ்ட்ரா ஒதுக்கி கொடுப்பாங்க. அதனால் பதட்டம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிஷின் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் அந்த அறைக்குள் கண்காணிப்பிடம் சொல்ல வேண்டும். தட்டச்சு செய்து முடித்த பின்னர் விடைத்தாளை வேப்பர் ஷீட்டிற்குள் முறைப்படி வைத்து நூலில் கட்டி மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து சூப்பர்வைசரை கண்காணிப்பிடம் கொடுக்கவும். தங்களது பொருட்கள், ஹால் டிக்கெட், வினாத்தாள் முதல் தாள், இரண்டாம் தாள் ஆகியவற்றை மட்டும் வெளியே எடுத்து வரவும். ஓகேங்களா? உங்களுடைய டைப் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறீங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், விடைத்தாள் ஒன்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா, கொஸ்டின் பேப்பர், அதை மட்டும் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு தேர்வில் அனைவரும் வெற்றி பெற பயிற்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகேங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தேர்வில் அனைவரும் வெற்றி பெற நினைக்கிறேன். டைப் ரைட்டிங் தேர்வு செல்லும் மாணவர்களின் கவனத்திற்கு தேவையான பொருட்களை எடுத்து வர வேண்டும். ஓகேங்களா? காலையில் வருபவர்கள் காலை சிற்றுண்டி முடித்து விட்டு வர வேண்டும். மதியம் தேர்வுக்கு வருபவர்கள் பார்த்தீங்கன்னா
மதியானத்துக்கு தேவையான உணவுகளும் எடுத்து வர வேண்டும். உங்களுக்கு என்ன நேரம் கூறினார்களோ அந்த நேரத்திற்கு முன் கண்டிப்பாக வர வேண்டும். தேர்வு மையத்துக்குள் ஓகேங்களா, தேர்வு மையத்திற்கு உள்ள உறவினர்கள் மற்றும் உடன் வருபவர்கள் கண்டிப்பாக அனுமதி கிடையாது. மொபைல் அனுமதி கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் ஃபோன் ஆகட்டும் இதெல்லாமே எதுவும் எடுத்துகிட்டு வராங்க. கண்டிப்பாக தகவல் நமக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.